பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். இன்றைய வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 46 அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். 1வது வசனத்தில், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையமானார். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அது கொந்தளித்து பெருகி பர்வதங்கள் அறிந்து நாம் பயப்படவே. அப்பொழுது கர்த்தருக்குள் நாம் உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் மகிழ்ந்து கழிக்கொள்ளும். கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மை நடத்துகிற இம்மற்ற நடத்தின எபினேசரை இனிமேல் காப்பார். கைவிடுவாரா? கைவிட மாட்டார். அவர் உள்ளங்கை உன்னை ஏந்தி கொண்டு போய் அவர்கள் ஆத்மா திருப்தியாக்கி மறைச்சுமான இடங்களை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகள மகிமை உன் ஒருவருக்காக செலுத்துகிறோம். கர்த்தர் இம்மற்றே நம் எல்லாவற்றையும் அநேக ஜனங்கள் காத்து வந்த எபினேசராக இருக்கிறார். இனிமேல் காத்து வந்த எபினேசராக இருக்கிறார். அவர் என்றைக்கு நாம் மறக்கக்கூடாது. அவர் என்றைக்கு நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வேளையில் அவர் துதிக்கவும் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். அவருடைய நாமம் என்றென்று இந்த வீட்டிலும் எல்லா இடத்திலும் அவர் உழைத்து கொண்டே இருக்கணும். சோத்திரிக்கணும். எல்லா தேசங்களும் அவருடைய நாமத்தை பரிசாற்ற வேண்டும். சோத்திரிக்கிறோம். அவர் தேவாதி தேவன், கட்டாதி கர்த்தர், உன்னதத்தில் இருக்கிறவர், பெரியவர். Yes Lord, in the name of Jesus, miracle in the name of Jesus. Hallelujah. நன்றி தகப்பனே. அப்பா, எல்லாவற்றும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். நீரே பொறுப்படுத்தி நீரே வழிநடத்தும். சாந்தம் எல்லாவற்றும் வழிநடத்தும். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளும் ஒரு நாளும் மறவாது. என் கர்த்தர் செய்த நன்மைகளும் ஒரு நாளும் மறவாது. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, உன் நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, உன் நோய்களை நீக்கினாரே. படுங்குயிலே மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே.